ரோகன் தனது கிராமத்தின் உடைந்த தார்ச்சாலையில் வெறும் கால்களுடன் நடக்கும் போதெல்லாம் அவனது பார்வை எப்போதும் தூரத்தில் உள்ள வானத்தை நோக்கியே இருக்கும். மனிதனின் லட்சியமும் அந்த வானத்தை போன்றது என்று அவன் நினைப்பான். அது எவ்வளவு தொலைவில் தெரிகிறதோ அவ்வளவு பெரியதாகவும் இருக்கும். வித்தியாசம் என்னவென்றால், சிலர் அதை அடைய முயற்சி செய்கிறார்கள், சிலர் பாதியிலேயே தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் ஒரு சிறிய கிராமமான தேவ்பூரில் வாழ்ந்த ரோகன் ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளைப் போலவே பிறந்தான். ஆனால் அவனது கனவுகள் மற்ற ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் கனவுகளைப் போல இருக்கவில்லை. அவனது தந்தை ராம்தாஸ் கிராமத்து பெரிய நில உரிமையாளர்களின் வயல்களில் கூலி வேலை செய்தார். சூரியன் உதயமாவதற்கு முன்பே வீட்டிலிருந்து கிளம்பி இரவு களைத்து போன உடலுடன் திரும்புவார். அவரது உள்ளங்கையில் உள்ள வெடிப்புகள் அவர் வாழ்நாள் முழுவதும் உழைத்ததற்கு சாட்சியாக இருந்தன. அவனது தாய் சரஸ்வதி கிராமத்தில் உள்ள 4-5 வீடுகளில் பாத்திரம் துளைக்கினார். இரவு நேரத்தில் மண்ணெண்ணெய் விளக்கின் மஞ்சள் வெளிச்சத்தில் தையல் வேலை செய்தார். அப்போதுதான் அந்த வீட்டில் அடுப்பு எரிந்தது. அவர்களின் சிறிய மண் வீடு மலையில் ஒழுகியது, கோடையில் சுட்டெரித்தது, குளிர்காலத்தில் குளிரில் நடுங்கியது. ஆனால் அந்த வீட்டிற்குள் ஒரு கனவு வளர்ந்து கொண்டிருந்தது. அது எந்த அரண்மனையை விடவும் பெரியது. அந்த கனவு ஒரு நாள் ரோகன் இந்திய ஆட்சி பணி IAS அதிகாரியாக பார்க்க வேண்டும் என்பதுதான். சிறு வயதிலிருந்தே ரோகன் படிப்பில் சிறந்து விளங்கினான். கிராமத்து அரசு பள்ளியில் பெஞ்சிகள், மின்விசிறிகள் அல்லது போதுமான புத்தகங்கள் கூட இல்லை. பல முறை ஆசிரியர்கள் கூட வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே வருவார்கள். ஆனால் ரோகன் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. பள்ளியிலிருந்து திரும்பி வந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து பழைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பான். கிராமத்து மக்கள் அடிக்கடி அவனை பார்த்து கேலி செய்வார்கள். சிலர் ஏழையின் மகன் கலெக்டர் ஆவானா என்று கேட்பார்கள். சிலர் சிரித்து கொண்டே முதலில் 2 வேளை உணவிற்கு வழி தேடு, பிறகு அதிகாரி ஆகும் கனவை பார் என்று கூறுவார்கள். ரோகன் ஒவ்வொரு கிண்டலையும் புன்னகையுடன் கேட்டுக்கொள்வான். கனவுகளுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லக்கூடாது, உழைப்பால் பதில் சொல்ல வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஒரு நாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வகுப்பிடம் பெரியவனானால் என்னவாக வேண்டும் என்று கேட்டார். சிலர் காவலர், சிலர் ஆசிரியர், சிலர் கடை வைப்பதாக சொன்னார்கள். ஆனால் ரோகன் முறை வந்தபோது அவன் தயங்காமல், நான் ஒரு IAS அதிகாரியாக விரும்புகிறேன் என்றான். முழு வகுப்பும் சிரித்தது. தலைமை ஆசிரியரும் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் ரோகனின் தோளில் கை வைத்து, கனவு பெரியது மகனே, ஆனால் அதற்கு ஈடாக உழைப்பும் பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்றார். அன்று முதல் ரோகன் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தனது இந்த கனவிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டான். காலம் மெதுவாக நகர்ந்தது. அவன் 10ஆம் வகுப்பில் மாவட்டம் முழுவதும் சிறந்த மதிப்பெண்களை பெற்றான். கிராமத்தில் முதல் முறையாக ஒரு ஏழை தொழிலாளியின் மகனின் பெயர் செய்தித்தாளில் வந்தது. மக்கள் அவனது வீட்டிற்கு வந்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் வாழ்த்துக்களுடன் கிண்டல்களும் முடிந்துவிடவில்லை. சிலர் 10ஆம் வகுப்பு வரை படித்து விட்டாய், இப்போது வேலைக்கு செல் என்றார்கள். சிலர் ஏழை மனிதனின் குழந்தைகள் இவ்வளவு பெரிய கனவுகளை காணக்கூடாது என்றார்கள். ஆனால் ராம்தாஸ் ஒவ்வொரு முறையும் என் மகன் படிப்பான், நிச்சயம் படிப்பான் என்றுதான் சொன்னார். 12ஆம் வகுப்பு தேர்வு வந்தபோது ரோகன் இரவு பகலாக படித்தான். இரவு முழுவதும் கிராமமே தூங்கும் போது அவனது வீட்டில் மட்டும் மண்ணெண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவனது தாய், மகனே கொஞ்சம் தூங்கு, கண்கள் கெட்டுப்போய்விடும் என்று பலமுறை சொல்வார். ஆனால் அவன் புன்னகைத்து, அம்மா இப்போது தூங்கினால் என் கனவு கண்வெளிக்கு முன்பே உடைந்துவிடும் என்பான். தேர்வு முடிந்தது. முடிவுகள் வந்தபோது மாவட்டம் முழுவதும் முதலிடத்தை பிடித்தது ரோகன் தான். கிராமத்தில் முதல் முறையாக ராம்தாஸ் இனிப்பு வழங்கினார். ஆனால் அவரே 2 வேளை உணவிற்காக போராடுபவராக இருந்தார். மகனே, இப்போது நீ நகரத்திற்கு சென்று படிக்க வேண்டும், கிராமத்தில் இருந்து உன் கனவுகளை நிறைவேற்ற முடியாது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ரோகனின் முகம் மலர்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவன் சோகமடைந்தான். ஏனெனில் நகரத்திற்கு செல்ல பணம் தேவைப்படும் என்று அவனுக்கு தெரியும். அவர்கள் வீட்டில் உணவிற்கே பணம் கிடைப்பது கடினமாக இருந்தது. அன்று இரவு ராம்தாஸும் சரஸ்வதியும் வெகு நேரம் விழித்திருந்தனர். கடைசியாக ராம்தாஸ், நான் பஞ்சாயத்து தலைவரிடம் கடன் கேட்டால் ஒருவேளை நடக்கலாம் என்றார். அடுத்த நாளே அவர் கிராம தலைவரின் வீட்டிற்கு சென்றார். நீங்கள் எனக்கு சிறிது பணம் கடன் கொடுங்கள், உங்கள் வயல்களில் வேலை செய்து ஒவ்வொரு பைசாவையும் திருப்பி தருகிறேன் என்றார். தலைவர் சிறிது நேரம் அவரை பார்த்தார். பிறகு புன்னகைத்து, உன் மகன் உனக்கு மட்டும் மகன் அல்ல, முழு கிராமத்திற்கும் மகன். அவன் அதிகாரியானால் நம் கிராமத்திற்கு பெருமை சேர்ப்பான் என்றார். ராம்தாஸ் பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு திரும்பினார்.
வீட்டிற்கு வந்து ரோகனின் கையில் பணத்தை கொடுத்து நடந்ததை சொன்னதும் ரோகன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் தன் தந்தையின் சொரசொரப்பான கைகளை பிடித்தான். அந்த கைகளில் இருந்த காயங்கள் எந்த புத்தகத்தை விடவும் பெரிய பாடத்தை அவனுக்கு கற்பித்தன. அவன் அழுது கொண்டே, அப்பா, எனக்காக நீங்கள் தலை குனிந்து விட்டீர்கள். நான் சத்தியம் செய்கிறேன், உங்கள் தியாகத்தை வீணாக்க மாட்டேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாள் IAS அதிகாரியாகவே திரும்புவேன் என்றான். மகனே, எங்களுக்கு வசதி தேவையில்லை, நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் போதும் என்றார். சில நாட்களுக்கு பிறகு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு செல்லும் நாள் வந்தது. முழு கிராமமும் அவனை வழி அனுப்ப பேருந்து நிலையத்திற்கு வந்தது. அவனது தாய் தன் கையாலேயே செய்த பலகாரங்களை அவனது பையில் வைத்தாள். நேரத்திற்கு சாப்பிடு என்றாள். ராம்தாஸ் அவனது தோளை தட்டி கொடுத்தார். ஆனால் அவர் கண்கள் கலங்கியதை மறைக்க முடியவில்லை. பேருந்து மெதுவாக கிராமத்தை விட்டு வெளியேறியது. ரோகன் ஜன்னல் வழியாக தன் கிராமம் கண்களிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது பின்னோக்கி பார்க்க கூடாது. நகரத்திற்கு சென்றதும் முதலில் மலிவான அறை தேடினான். பல மணி நேரம் அலைந்த பிறகு ஒரு பழைய குடியிருப்பில் சிறிய அறை கிடைத்தது. அதில் உடைந்த கட்டில், ஒரு பல்பு மற்றும் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அறையின் சுவர்களில் ஈரப்பதம் இருந்தது. ஆனால் ரோகனுக்கு அந்த அறை எந்த அரண்மனையும் விட குறைவாக தெரியவில்லை. ஏனெனில் அங்கிருந்துதான் அவனது கனவுகளின் உண்மையான பயணம் தொடங்கவிருந்தது. அடுத்த 2-3 நாட்களை அந்த நகரத்தை புரிந்து கொள்வதிலேயே கழித்தான். ஆனால் கிராமத்திலிருந்து கொண்டு வந்த பணம் நீண்ட நாட்களுக்கு வராது என்பதை அவன் விரைவில் உணர்ந்தான். படிப்போடு சேர்த்து ஏதேனும் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். மறுநாள் காலை வேலை தேடி சென்றான். ஹோட்டலில் கேட்டான், கடையில் கேட்டான், கிடங்கில் கேட்டான். ஆனால் படிப்பவர்கள் வேலையை சரியாக செய்ய மாட்டார்கள் என்ற ஒரே பதில்தான் எல்லா இடங்களிலும் கிடைத்தது. மாலை வரை நடந்து அவன் கால்கள் சோர்ந்து போயின. ஆனால் வேலை கிடைக்கவில்லை. சூரியன் மறைய தொடங்கியது. ஏமாற்றத்துடன் நகரத்திற்கு வெளியே இருந்த சாலையில் நடந்து சென்றபோது சாலையோரம் இருந்த சிறிய பஞ்சர் கடையை பார்த்தான். அங்கு ஒரு முதியவர் மட்டும் அமர்ந்து மோட்டார் சைக்கிள் டயரை சரி செய்து கொண்டிருந்தார். ரோகன் சில நிமிடங்கள் அவரை பார்த்தான். அவனது மனதில் நம்பிக்கையின் சிறு கதிர் தோன்றியது. முதியவர் தனது வேலையை நிறுத்திவிட்டு மெதுவாக நிமிர்ந்து பார்த்தார். அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் இருந்தன. முகத்தில் முதுமையின் சுருக்கங்கள் இருந்தன. ஆனால் அவர் முன்னால் நின்றிருந்த மெலிந்த பையனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். ரோகனின் உடை சாதாரணமாக இருந்தது. கால்களில் தேய்ந்த செருப்பு, தோளில் பழைய பை இருந்தது. மகனே, உனக்கு பஞ்சர் போட தெரியுமா? இல்லை ஐயா, ஆனால் என்னால் கற்றுக்கொள்ள முடியும். எந்த கடின உழைப்பையும் செய்ய தயங்க மாட்டேன். என் படிப்பு செலவை ஈடுகட்ட எனக்கு வேலை வேண்டும். ஆனால் எனக்கு ஆட்கள் தேவையில்லை என்றான். அது சரி, உன் கண்களில் பொய் தெரியவில்லை. முதலில் உட்கார்ந்து சொல். நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அந்த முதியவர். ரோகன் மரபெஞ்சில் அமர்ந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை வந்த தனது கதையை எதையும் மறைக்காமல் சொன்னான். தனது தந்தை வயலில் கூலி வேலை செய்வதையும் தாய் பாத்திரம் துளைக்கி தையல் வேலை செய்வதையும் கூறினான். கிராமத்து தலைவரிடம் கடன் வாங்கி தந்தை தன்னை நகரத்திற்கு அனுப்பியதையும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன் என்றும் கூறினான். கதையை கேட்டுக்கொண்டிருந்த முதியவரின் கண்கள் கலங்கின. அவர் தனது துண்டால் கண்களை துடைத்துவிட்டு புன்னகைத்து, மகனே, என் பெயர் ஹரிநாராயணன். மக்கள் என்னை ஹரிபாபா என்று அழைப்பார்கள். எனக்கு வாரிசுகள் இல்லை. உன்னை இறைவன் என்னிடம் அனுப்பியுள்ளார் என்றார். ரோகன் உடனே குனிந்து ஹரிபாபாவின் கால்களில் விழுந்து வணங்கினான். ஹரிபாபா அவனை தூக்கி அணைத்துக் கொண்டார். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உழைப்பில் ஒருபோதும் நேர்மை தவறாதே என்றார். அடுத்த நாளிலிருந்தே ரோகன் கடையை பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஹரிபாபா பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக சொல்லிக் கொடுத்தார். டயரை கலற்றுவது, டியூப்பில் காற்றடிப்பது, தண்ணீரில் மூழ்கி ஓட்டையை தேடுவது, ரப்பர் தேய்ப்பது, சொல்யூஷன் போடுவது, பேஜ் ஓட்டுவது, மீண்டும் பொருத்துவது என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். முதல் நாளில் அவன் ஒரு பஞ்சர் சரியாக போட தெரியாமல் போட்டான். ஆனால் ஹரிபாபா அவனை திட்டவில்லை. மெதுவாக பழகிவிடும் என்றார். உண்மையாகவே சில நாட்களில் ரோகனின் கைகள் மிக துல்லியமாக மாறின. பெரிய பஞ்சர்களை கூட சில நிமிடங்களில் சரி செய்தான். அவனது உழைப்பை கண்டு வாடிக்கையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாள் முழுவதும் வேலை செய்வான். கடையில் வாடிக்கையாளர்கள் இல்லாத போது கட்டிலில் அமர்ந்து தனது தடினமான UPSC புத்தகங்களை திறப்பான். சாலை வழியாக செல்பவர்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். சட்டத்தை படிக்கும் பஞ்சர் கடைக்காரரை இப்பதான் பார்க்கிறேன் என்பார்கள். சிலர் இவன் கலெக்டர் ஆகி தான் இருக்கும் கடைக்கும் பெருமை சேர்த்து விடுவான் போல என்று கிண்டல் செய்வார்கள். ஆனால் ரோகன் எதையும் பொருட்படுத்தவில்லை.
அவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பெற்றது. இரவு தனது சிறிய அறைக்கு திரும்பி சமைத்து உண்டுவிட்டு நள்ளிரவு வரை படிப்பான். பல முறை தூக்கம் வந்து புத்தகத்தின் மீதே தலை சாய்ந்து விடும். ஆனால் சூரியன் உதயமாவதற்கு முன்பே மீண்டும் எழுந்து விடுவான். கிராமத்தில் அவனது தாய் தினமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார். தந்தை ஒவ்வொரு மாலையும் யாரிடமாவது தன் மகனை பற்றி பெருமையாக பேசுவார். அவர்களுக்கு தன் மகனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அங்கு நகரத்தில் ரோகன் ஹரிபாபாவின் குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிட்டான். ஹரிபாபா அவனை மகன் என்றுதான் அழைப்பார். ஒரு நாள் மதியம் ஜூன் மாத வெயில் சாலையை சுட்டரித்து கொண்டிருந்தது. கடையின் முன்னால் அமைதியாக இருந்தது. ஹரிபாபா ஒரு முக்கிய வேலையாக சந்தைக்கு சென்றிருந்தார். கடையில் ரோகன் மட்டும்தான் இருந்தான். கட்டிலில் புத்தகங்களை விரித்து வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை படித்துக் கொண்டிருந்தான். அப்போது தூரத்தில் சிவப்பு நீல விளக்குடன் கூடிய கருப்பு நிற அரசு SUV கார் அதிவேகமாக வருவதை கண்டான். காரின் முன் பெரிய எழுத்துக்களில் SDM என்று எழுதப்பட்டிருந்தது. திடீரென கார் டயர் பஞ்சராகி சாலையோரம் நின்றது. டிரைவர் கீழே இறங்கி பார்த்தார். பின்புற டயரில் பஞ்சர் ஆனது. சிறிது நேரத்தில் காரின் பின்கதவு திறந்தது. அதிலிருந்து சுமார் 26 வயது மதிக்கத்தக்க மிகவும் அழகான தன்னம்பிக்கை மிக்க கம்பீரமான பெண் ஒருவர் இறங்கினார். அவர் வெளிர் நிறத்திலான பருத்தி சேலை அணிந்திருந்தார். முகத்தில் செயற்கைத்தனம் இல்லை. கண்களில் தேஜஸ் இருந்தது. அவரது ஆளுமை எதிரே இருப்பவரை தானாகவே தலைவணங்க வைக்கும் வகையில் இருந்தது. அவர்தான் அந்த மாவட்டத்தின் புதிய SDM அஞ்சலி. அஞ்சலி சுற்றிலும் பார்த்தாள். டிரைவர், காரின் பஞ்சரை சரி செய்யுங்கள். கடமை நேரம் எது என்று எனக்கு தெரியும். அதுவரை நான் இங்கே மரத்தடியில் நிற்கிறேன் என்றாள். டிரைவர் தலையசைத்துவிட்டு அருகில் இருந்த பஞ்சர் கடைக்கு சென்றார். அவர், தம்பி, சீக்கிரம் பஞ்சர் போட்டு விடுங்கள், மேடத்திற்கு மீட்டிங் இருக்கு என்றார். ரோகன் நேரத்தை வீணாக்காமல் வேலையை தொடங்கினான். முழு கவனத்துடன் டயரை கழற்றினான். அந்த நேரத்தில் அஞ்சலியின் பார்வை கட்டிலில் இருந்த தடிமனான UPSC புத்தகங்கள் மீது விழுந்தது. புத்தகங்களை பார்த்தபடியே அவர், இந்த புத்தகங்கள் உன்னுடையதா என்று கேட்டார். ரோகன் நிமிர்ந்த முதன்முறையாக அஞ்சலியை உற்று பார்த்தான். ஒரு கணம் அவரது எளிமையும் ஆளுமையும் அவனை ஈர்த்தன. அடுத்த நொடியே நிதானமாக, ஆம் மேடம், என்னுடையதுதான் என்றான். அஞ்சலி அடுத்த கேள்வியை கேட்டார். நீ இதை படிப்பாயா என்றாள். ரோகன் புன்னகைத்தான். ஆம் மேடம், நான் UPSC தேர்விற்கு தயாராகிறேன் என்றான். அஞ்சலி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அந்த பையன் ஏதோ பொழுதுபோக்கிற்காக புத்தகங்களை வைத்திருப்பான் என்று அவர் நினைத்தார். உடனே அங்கிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான ஒரு கடினமான கேள்வியை கேட்டார். ரோகன் புத்தகத்தை பார்க்காமலேயே மிகவும் எளிமையாகவும் தர்க்க ரீதியாகவும் பதில் சொன்னான். இதை கேட்டு அஞ்சலியின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. அவர் உடனே இரண்டாவது கேள்வியை கேட்டார். பிறகு வரலாறு, பொருளாதாரம் மற்றும் சர்வதேச உறவுகள் தொடர்பான கேள்விகள். இதற்கும் ரோகன் உடனடியாக பதிலை சொன்னான். எந்த ஒரு கடினமான கேள்விக்கும் மிக சரியான பதில் கூறினான். என் கடின உழைப்புதான் என் நிதர்சனத்தை நிரூபிக்கிறது என்றான். அஞ்சலியின் மனதில் முதல் முறையாக திறமைக்கு சூழ்நிலைகள் தடையாக இருப்பதில்லை என்ற எண்ணம் தோன்றியது. ரோகன் ஒரு கையால் டயரில் வேலை செய்து கொண்டே மறுகையால் புத்தகத்தின் பக்கத்தை திருப்பி மனப்பாடம் செய்த குறிப்புகளை திரும்ப சொல்வதை பார்த்தார். அவன் முகத்தில் போராட்டம் இருந்தது. ஆனால் ஒரு துளி கூட குறை சொல்லும் எண்ணம் இல்லை. பஞ்சர் தயாரானது. ரோகன் டயரை பொருத்திவிட்டு டிரைவரிடம், இப்போது கார் சரியாக இருக்கிறது என்றான். டிரைவர் பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் அஞ்சலி கையால் அவரை தடுத்தார். அவர் நேராக ரோகனின் முன்னே வந்து, நீ நாள் முழுவதும் இந்த வேலைதான் செய்கிறாயா என்று கேட்டார். ரோகன் பணிவுடன், ஆம் மேடம், பகலில் வேலை செய்கிறேன், இரவில் படிக்கிறேன் என்றான். அவனது நேர்மையை கண்டு அஞ்சலி வியந்து போனார். கடையில் கூட்டமில்லாத போது இந்த புத்தகங்களை படிப்பேன் என்றான். அஞ்சலி அவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். தன் சொந்த கனவுகளுக்கு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தின் கனவுகளுக்காகவும் அந்த இளைஞன் போராடுகிறான் என்று அவருக்கு தோன்றியது. அவர் தன் பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து, படிப்பின் போது புத்தகங்கள், நோட்ஸ் அல்லது ஏதேனும் வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் தயங்காமல் என் அலுவலகத்திற்கு வா என்றார். ரோகன் ஒரு கணம் திகைத்தான். பிறகு இரு கைகளாலும் கார்டை வாங்கி, நன்றி மேடம், நான் பண உதவி பெற மாட்டேன், ஆனால் படிப்பிற்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் நிச்சயம் வருகிறேன் என்றான். அஞ்சலியின் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. இந்த சுயமரியாதை தான் உன்னை வெகு தூரம் அழைத்து செல்லும் என்று கூறிவிட்டு அவர் காரில் ஏறி சென்றார். ஆனால் அஞ்சலியின் பார்வை மீண்டும் மீண்டும் அந்த பஞ்சர் கடையின் மீதுதான் இருந்தது. மறுபுறம் ரோகன் அந்த கார்டை மிகவும் கவனமாக தனது புத்தகத்திற்குள் வைத்துவிட்டு அடுத்த வாடிக்கையாளருக்காக காத்திருந்தான்.
ஆனால் அந்த சிறிய சந்திப்பு அவனது வாழ்க்கையின் திசையே மாற்றப் போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரியவில்லை. அலுவலகம் சென்றடைந்ததும் அஞ்சலியின் மனதில் அந்த உழைப்பாளி இளைஞனின் முகம் வந்து கொண்டே இருந்தது. அவர் உடனே தனது மேஜையில் இருந்த இன்டர்காமை எடுத்து, எனது 2 நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளை உடனே என் அறைக்கு அனுப்புங்கள், அந்த பையனை பற்றி முழு விவரங்களும் எனக்கு வேண்டும் என்று உத்தரவிட்டார். அஞ்சலியின் உத்தரவு வந்த சில நிமிடங்களிலேயே அந்த அதிகாரிகள் வந்து சேர்ந்தனர். அஞ்சலி, இன்று நகரத்திற்கு வெளியே சாலையில் ஒரு பையனை சந்தித்தேன். அவன் பெயர் ரோகன். அவன் யார், எங்கிருந்து வந்தான், அவனது குடும்பம் எப்படிப்பட்டது, அவன் உண்மையிலேயே UPSCக்கு தயாராகிறானா என்று முழு விவரமும் எனக்கு வேண்டும். ஆனால் அவனை பற்றி விசாரணை நடப்பது அவனுக்கு தெரியக்கூடாது என்று கட்டளையிட்டார். அவர்கள் தலையசைத்து விட்டு சென்றனர். அஞ்சலி நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் கண்முன்னே அந்த டயர் அழுக்கு படிந்த கைகள், புத்தகங்கள் மற்றும் கடினமான கேள்விகளுக்கு பதிலளித்த அவனது முகம் வந்து சென்றது. தனது பணியில் ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்திருந்தாலும் யாரும் அவர் மீது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. மாலைக்குள் அதிகாரிகள் திரும்பி வந்தனர். அவர்கள் ரோகன் பற்றிய முழு விவரங்களையும் ஒரு கோப்பில் வைத்து அஞ்சலியிடம் கொடுத்தனர். அஞ்சலி கோப்பை திறந்து படிக்க தொடங்கினார். அதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக நகரத்திற்கு வந்து பஞ்சர் கடையில் வேலை செய்கிறான். அதே சமயம் UPSCக்கு தயாராகிறான். அவனது பின்னணியில் எந்த குற்றமும் இல்லை என்று இருந்தது. கோப்பை மூடும் போது அஞ்சலியின் கண்களில் மரியாதை தெரிந்தது. நாட்டிற்கு இதுபோன்ற இளைஞர்கள் தான் தேவை. அன்று இரவு அஞ்சலி வெகு நேரம் தூங்கவில்லை. ஜன்னல் அருகே நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவரது மனதில் கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஓடின. வாழ்க்கையின் நினைவுகளும் மீண்டும் பசுமையாகின. சில வருடங்களுக்கு முன்புதான் ஒரு சாலை விபத்தில் அவள் தனது கணவரை இழந்திருந்தாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் தன்னை முழுமையாக தனது வேலையில் ஈடுபடுத்தி கொண்டாள். மக்களுக்கு சேவை செய்வதே அவளது வாழ்க்கையின் லட்சியமாக மாறியிருந்தது. ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு அறிமுகமில்லாத இளைஞனின் போராட்டம் அவளது இதயத்தை இந்த அளவிற்கு தொட்டிருந்தது. மறுநாள் காலை அவள் எந்தவித அரசு பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாமல் தனது சொந்த காரை எடுத்தாள். இந்த முறை அவளுடன் டிரைவர் மட்டுமே இருந்தார். யாருடைய கவனமும் தன் மீது திரும்பக்கூடாது என்பதற்காக அவள் வேண்டுமென்றே சிவப்பு விளக்கு பொருத்திய அரசு காரை எடுத்து செல்லவில்லை. யாராவது கேட்டால் காரில் சிறிய பழுது ஏற்பட்டு விட்டது என்று சொல் என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கார் மீண்டும் அதே பஞ்சர் கடையின் முன்னால் வந்து நின்றது. ரோகன் அப்போது ஒரு மோட்டார் சைக்கிளின் டயரை கலற்றி கொண்டிருந்தான். அவன் நிமிர்ந்து பார்த்தபோது நேற்று அவன் சந்தித்த அதே பெண்மணி முன்னால் நின்று கொண்டிருந்தார். வணக்கம் மேடம் என்று அவன் உடனே எழுந்து நின்று மரியாதையுடன் கூறினான். அஞ்சலி புன்னகையுடன், என் கார் மீண்டும் கோபித்துக் கொண்டது போல் தெரிகிறது என்றாள். ரோகன் உடனே வேலையில் இறங்கினான். அவன் காரின் பேனட்டை திறந்து இன்ஜினை பார்த்தான். சில நிமிடங்களில் சிறிய பழுதை சரி செய்தான். அந்த பழுது மிகவும் சாதாரணமானது என்பது அஞ்சலிக்கு தெரியும். அது அவனை சந்திப்பதற்கான ஒரு சாக்கு போக்கு மட்டுமே. வண்டி சரியாகிவிட்டதும் இருவரும் சிறிது நேரம் பேசினர். ரோகன், உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று அஞ்சலி கேட்டார். படிப்பிற்கு நல்ல புத்தகங்களும் சரியான வழிகாட்டுதலும் தான் மேடம். உழைப்பதற்கு நான் ஒருபோதும் பயந்ததில்லை என்றான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே தேவைப்பட்டது. ஆனால் சில நேரங்களில் சில பாடங்களை புரிந்து கொள்ள சொல்லித்தர யாரும் இருப்பதில்லை. அஞ்சலி தன் பையிலிருந்து ஒரு புதிய விசிட்டிங் கார்டை எடுத்தார். இந்த முறை கார்டின் பின்புறம் தனது கையால் ஒரு மொபைல் எண்ணையும் எழுதி கொடுத்தார். கார்டை ரோகனிடம் கொடுத்து, எப்போது தேவைப்பட்டாலும் நேரடியாக என் அலுவலகத்திற்கு வா. புத்தகங்கள், நோட்ஸ் அல்லது ஏதேனும் பாடத்தில் வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் தயங்காதே. ஆனால் ஒன்றை நினைவில் கொள், என்னால் உனக்கு வெற்றியை கொடுக்க முடியாது. உழைப்பை நீதான் போட வேண்டும் என்றார். ரோகன் இரு கைகளாலும் கார்டை வாங்கி கொண்டு கம்பீரமான குரலில், மேடம், நான் யாரிடமிருந்தும் பணம் பெற விரும்பவில்லை. என் தந்தை எனக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்துள்ளார். நீங்கள் எனக்கு படிப்பில் உதவினால் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்றான். அஞ்சலி புன்னகைத்து, நானும் பணத்தை பற்றி பேசவில்லை. உன் கனவுகள் இலக்கை அடைவதை மட்டுமே நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அடுத்த சில நாட்கள் ரோகன் எப்போதும் போல தனது வேலையிலும் படிப்பிலும் கவனம் செலுத்த தொடங்கினான். ஆனால் இப்போது அவனது மனதில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. அவன் அந்த கார்டை தனது மிகவும் மதிப்புமிக்க புத்தகத்திற்குள் பத்திரமாக வைத்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு அவனுக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் கட்டுரை எழுதல் தொடர்பான சில விலையுயர்ந்த புத்தகங்கள் தேவைப்பட்டன. அவன் பல கடைகளில் விலையை கேட்டான். ஆனால் அவை அவனது சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தன. அன்று இரவு அவன் தனது அறையில் அமர்ந்து வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக அவனுக்கு அஞ்சலியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. தேவைப்பட்டால் என் அலுவலகத்திற்கு வா என்று சொன்னது.
அடுத்த நாள் காலை அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முதன்முறையாக எஸ்டிஎம் அலுவலகத்திற்கு சென்றான். பிரம்மாண்டமான அரசு கட்டிடம், பாதுகாப்பு காவலர்கள், ஊழியர்களின் நடமாட்டம் மற்றும் நீண்ட வரிசையை பார்த்து அவன் ஒரு கணம் பதட்டமடைந்தான். அவன் வரவேற்பறையில் சென்று தனது பெயரை சொன்னான். ஊழியர் அஞ்சலிக்கு தகவல் கொடுத்ததும் அவனை நேரடியாக என் அறைக்கு வர சொல்லுங்கள் என்று உத்தரவு வந்தது. ரோகன் மெதுவாக உள்ளே சென்றான். நீ ஒரு நாள் நிச்சயம் வருவாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது என்றார் அஞ்சலி. மேடம், எனக்கு சில புத்தகங்கள் தேவைப்படுகின்றன, மேலும் சில பாடங்கள் புரியவில்லை என்றான். அஞ்சலி தாமதிக்காமல் அவனது அலுவலகத்திற்கு பின்னால் இருந்த ஒரு அமைதியான படிப்பு அறைக்கு அவனை அழைத்து சென்றார். அந்த அறையை பார்த்ததும் ரோகன் ஒரு கணம் திகைத்து போனான். சுற்றிலும் பெரிய அலமாரிகள் இருந்தன. அவற்றில் நூற்றுக்கணக்கான யூபிஎஸ்சி புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுவரில் இந்தியாவின் பெரிய வரைபடம் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு வலுவான மேஜை, குறிப்புகள், முந்தைய ஆண்டுகளின் வினாத்தாள்கள், பத்திரிகைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அங்கிருந்தன. இந்த அறை இனி உனக்காக திறந்திருக்கும். நீ எப்போது வேண்டுமானாலும் இங்கு வந்து படிக்கலாம். உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஏதேனும் பாடத்தில் சந்தேகம் இருந்தால் எனக்கு தெரிந்த ஆசிரியர்கள் மூலம் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார். மேடம், எனக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று கேட்டான். ஏனெனில் திறமைக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். உன்னை போன்ற இளைஞர்கள் பண பற்றாக்குறையால் பின்தங்கினால் அது உனக்கு மட்டும் நஷ்டம் அல்ல, இந்த நாட்டிற்கே நஷ்டம். இப்போது உணர்ச்சி வசப்பட நேரம் இல்லை. இங்கே உட்கார்ந்து படிக்க தொடங்கி என்றார். ரோகன் அன்று முதல் அந்த படிப்பு அறையை தனது இரண்டாவது வீடாக மாற்றிக்கொண்டான். காலையில் சில மணி நேரம் பஞ்சர் கடையில் வேலை செய்வான். பிறகு மதியம் மற்றும் மாலை வேளையில் படிப்பு அறையில் படிப்பான். அஞ்சலி அவ்வப்போது வந்து அவனது முன்னேற்றத்தை கேட்டறிவார். சில நேரங்களில் கடினமான தலைப்புகளை பற்றி விவாதிப்பார். சில நேரங்களில் புதிய புத்தகங்களை கொடுப்பார். மெதுவாக இருவருக்கும் இடையே ஆழமான நம்பிக்கையும் மரியாதையும் கொண்ட உறவு உருவானது. ஆனால் நகரத்தில் உள்ள அனைவரும் இந்த உறவை அதே கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. ஒரு சாதாரண பஞ்சர் கடை பையனுக்கு எஸ்டிஎம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சில சுயநலவாதிகள் கிசுகிசுக்க தொடங்கினர். சில ஊழியர்களும் பேசத் தொடங்கினர். மேடம், உங்களது இந்த முடிவை பற்றி அலுவலகத்தில் பேசுகிறார்கள் என்றனர். அதற்கு அஞ்சலி, மக்களின் பேச்சுக்களுக்கு பயந்து திறமையானவர்களுக்கு உதவுவதை நான் எப்போது நிறுத்துகிறேனோ அன்றே எனக்கு இந்த நாற்காலியில் அமர எந்த தகுதியும் இல்லாமல் போய்விடும் என்றார். மறுபுறம் ரோகன் இந்த விஷயங்களை ஏதும் அறியாமல் இருந்தான். அவனது முழு கவனமும் அவனது இலக்கின் மீதே இருந்தது. அவனது வாழ்க்கையின் மிக கடினமான மற்றும் மிக முக்கியமான பயணம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் ரோகனின் தினசரி வழக்கம் மாறவில்லை. காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே அவன் எழுந்து விடுவான். சிறிது நேரம் யோகா மற்றும் ஓட்ட பயிற்சி செய்வான். பிறகு தனது பழைய டைரியில் அன்றைய இலக்கை எழுதுவான். அதற்கு பிறகு சில மணி நேரம் ரோகன் ஹரிபாபாவின் பஞ்சர் கடையில் தனது வேலையை தொடர்ந்தான். ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வான். நன்றி, உங்கள் மோட்டார் சைக்கிள் சரியாகிவிட்டது என்று புன்னகையுடன் சொல்வான். அது சைக்கிளோ, மோட்டார் சைக்கிளோ அல்லது டாக்டரின் கடினமான டயரோ, முழு அர்ப்பணிப்புடன் வேலை செய்தான். மதியமானதும் நேராக எஸ்டிஎம் அலுவலகத்தின் படிப்பு அறைக்கு சென்று விடுவான். இரவு வரை அங்கு படிப்பான். இரவு தனது அறைக்கு திரும்பியதும் நாள் முழுவதும் படித்தவற்றை மீண்டும் நினைவுபடுத்துவான். பல முறை நள்ளிரவு 2 மணி வரை அவனது மேஜையில் இருந்த சிறிய பல்பு எரிந்து கொண்டிருக்கும். அறையின் சுவரில் இன்றைய உழைப்புதான் நாளைய அடையாளம் என்ற காகிதத்தை ஒட்டி வைத்திருந்தான். அவன் சோர்ந்து போகும்போது அதை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்தை திறந்து அமர்ந்து விடுவான். கிராமத்தில் ராம்தாஸ் சரஸ்வதியும் ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை சேமித்து அவனுக்கு அனுப்பி வைப்பார்கள். பல முறை அவர்கள் அரைவயிறு உண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் தன் மகனுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். ரோகன் வீட்டின் வறுமையை உணர்ந்திருந்ததால் தனது செலவுகளை முடிந்தவரை குறைத்து கொண்டான். பழைய ஆடைகள், எளிமையான உணவு, தேவையற்ற செலவுகளை தவிர்த்தான். அஞ்சலி அவ்வப்போது அவனது தயாரிப்பை சோதிப்பார். சில சமயம் போலி நேர்காணல் நடத்துவார். சில சமயம் அவனது விடைத்தாள்களை சரிபார்ப்பார். ஆனால் அவர் அவனுக்கு எந்த சிறப்பு சலுகையும் கொடுக்கவில்லை. நீ அதிகாரியாக வேண்டும் என்றால் உனது உழைப்பால் ஆக வேண்டும், பரிந்துரையால் அல்ல என்பார். ரோகன் கூட அதுதான் விரும்பினான். தகுதியற்ற எதையும் அவன் பெற விரும்பவில்லை. யூபிஎஸ்சி ஆரம்ப தேர்வு நாள் வந்தது. தேர்வு மையத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நின்றிருந்தனர். ரோகன் அமைதியாக இருந்தான். தேர்வு அறைக்குள் செல்வதற்கு முன் தன் தாயின் புகைப்படத்தை தொட்டு வணங்கி தன் பெற்றோர் மற்றும் ஹரிபாபாவின் ஆசீர்வாதத்தை நினைத்து கொண்டான். தேர்வு முடிந்தது. முடிவுகள் வந்தபோது ஆரம்ப தேர்வில் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான். முதலில் கிராமத்திற்கு போன் செய்தான்.
ராம்தாஸின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சரஸ்வதி இறைவனுக்கு நன்றி சொன்னார். ஹரிபாபா கடைக்கு வந்த அனைவருக்கும் இலவசமாக டீ கொடுத்தார். ஆனால் உண்மையான தேர்வு இன்னும் பாக்கி இருக்கிறது என்பது ரோகனுக்கு தெரியும். மெயின்ஸ் தேர்வுக்கான தயாரிப்பு இன்னும் கடினமாக இருந்தது. அவன் இரவு பகலாக படித்தான். விடை எழுதும் பயிற்சி, செய்தித்தாள் பகுப்பாய்வு என எல்லா பாடங்களிலும் கடுமையாக உழைத்தான். அவனது கண்கள் சிவந்தன, கைகள் வலிக்க தொடங்கின. ஆனால் அவன் ஒருமுறை கூட புகார் செய்யவில்லை. ரோகன், கொஞ்சம் ஓய்வெடு என்று அஞ்சலி சொன்னால், இப்போது நின்றால் என் இலக்கு தூரமாகிவிடும் என்று சிரித்து கொண்டே சொல்வான். மெயின்ஸ் தேர்வும் முடிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு முடிவுகள் வந்தன. அதில் ரோகன் பெயர் இருந்தது. இறுதி கட்டம் நேர்காணல். நினைவில் கொள், நேர்காணலில் புத்தக அறிவு அல்ல, உன் ஆளுமைதான் சோதிக்கப்படும். பொய்யான பதில்களை சொல்லாதே என்று அஞ்சலி அறிவுறுத்தினார். டெல்லி தௌல்பூர் ஹவுஸ் வெளியே அவன் ஆழமாக மூச்சு இழுத்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் உள்ளே சென்றான். வாரிய உறுப்பினர்கள், நிர்வாகம், அரசியலமைப்பு, ஊரக வளர்ச்சி, விவசாயம் மற்றும் அறநெறி சார்ந்த பல கடினமான கேள்விகளை கேட்டனர். கடைசியாக, நீ ஏன் பஞ்சர் கடையில் வேலை செய்தாய் என்று கேட்டார்கள். ரோகன் புன்னகையுடன், சார், வேலை சிறியதோ பெரியதோ கிடையாது. நேர்மையாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் மரியாதையை தரும். பஞ்சர் கடை இல்லை என்றால் இன்று உங்கள் முன்னால் அமரும் தகுதி எனக்கு இருந்திருக்காது என்றான். நேர்காணல் முடிந்ததும் அவன் வெளியே வந்தபோது அவனது முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. சில வாரங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் அந்த இறுதி முடிவிற்காக காத்திருந்தது. ஹரிபாபா அன்று கடையை சீக்கிரம் மூடிவிட்டார். அஞ்சலி தனது அலுவலகத்தில் இருந்தார். ஆனால் அவரது கவனம் கோப்புகளில் இல்லை. சரியாக மதியம் 12 மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. பட்டியலில் முதலிடத்தில் ரோகன் ராம்தாஸ் என்று இருந்தது. கிராமத்தில் மகிழ்ச்சி அலை வீசியது. மக்கள் அடித்து பிடித்து இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். சரஸ்வதி அழுது கொண்டே, என் மகன் அதிகாரி ஆகிவிட்டான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ராம்தாஸ் நடுங்கும் கைகளால் இறைவனுக்கு நன்றி சொன்னார். நகரத்தில் ஹரிபாபாவின் கண்களிலும் கண்ணீர் விழிந்தது. இன்று என் மகன் என் கடையின் பெயரையும் உயர்த்தி விட்டான் என்றார். எஸ்டிஎம் அலுவலகத்தில் அஞ்சலி அந்த பட்டியலை பார்த்தபோது கண்கள் கலங்கின. போன் வந்ததும் ரோகன், மேடம், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றான். அஞ்சலி, இல்லை ரோகன், நீ வெற்றி மட்டும் பெறவில்லை, வறுமை கனவுகளை தடுக்க முடியாது என்பதை நிரூபித்து விட்டாய். எனக்கு உன்மீது பெருமையாக இருக்கிறது. இப்போதுதான் உண்மையான தேர்வு தொடங்குகிறது என்றார். உன் ஆளுமையின் உண்மையான தேர்வு இப்போதுதான் தொடங்குகிறது. ஒரு நல்ல அதிகாரியாக இரு, ஏனெனில் நாட்டிற்கு நீ தேவைப்படுகிறாய் என்றார் அஞ்சலி. ரோகன், மேடம், நான் திரும்ப வந்து முதலில் உங்களை தான் சந்திப்பேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமை உங்களுடையது என்றான். அஞ்சலி எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தார். பயிற்சி முடிந்து திரும்பும் போது ரோகன் சொல்ல போகும் விஷயம் அஞ்சலியின் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. சூரிய மலைத்தொடரில் உள்ள தேசிய நிர்வாக அகாடமியில் பயிற்சி தொடங்கியதும் ரோகன் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தான், கடின உழைப்பிற்கு மாற்றி எதுவும் இல்லை என்று. மற்றவர்கள் ஓய்வு நேரத்தில் வெளியே செல்லும் போது ரோகன் நூலகத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பான். பயிற்சியின் போது நிர்வாக சேவையில் உங்களின் மிகப்பெரிய ஊக்கம் யார் என்று கேட்டதற்கு ரோகன் எந்த தயக்கமும் இன்றி எஸ்டிஎம் அஞ்சலி மேடம் என்றான். அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. சில மாதங்களுக்கு பிறகு பயிற்சி முடிந்து அவன் இந்திய ஆட்சி பணி IAS அதிகாரி ஆனான். தோள்களில் பொறுப்பின் நட்சத்திரங்கள் மின்னினாலும் உள்ளுக்குள் அதே கிராமத்து சாதாரணமான பண்புள்ள பையனாகவே இருந்தான். ராம்தாஸ், மகனே, இன்று உனது உழைப்பு வெற்றி பெற்று விட்டது என்று பெருமையுடன் கூறினார். ரோகன் அன்று அஞ்சலிக்கு போன் செய்து, மேடம், நேரம் இருந்தால் நான் உங்களை என் கிராமத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். என் பெற்றோர் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். என் கனவுகளுக்கு இறக்கைகளை தந்த அந்த மனிதரை என் பெற்றோர் நேரில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். அஞ்சலி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நிச்சயமாக வருகிறேன் என்றார். 2 நாட்களுக்கு பிறகு இருவரும் அரசு வாகனத்தில் தேவ்பூர் கிராமத்திற்கு புறப்பட்டனர். கிராமத்திற்கு வெளியே கார் வந்ததும் ரோகன் IAS ஆகிவிட்டான் என்றும் மாவட்ட SDM மேடமும் உடன் வந்திருக்கிறார் என்றும் செய்தி பரவியது. சாலையின் இருபுறமும் குழந்தைகள் பூக்களுடன் காத்திருந்தனர். பெண்கள் மங்கள பாடல்களை பாடினர். ராம்தாஸ் தனது மகனை அதிகாரியின் தோற்றத்தில் பார்த்துவிட்டு தன்னை மீறி அணைத்துக் கொண்டார். சரஸ்வதியின் கண்கள் கண்ணீரால் நனைந்தன. ரோகன் அஞ்சலியை பார்த்து கை காட்டி, அம்மா, அப்பா, இவர்களால் தான் நான் இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். இவர்கள் எனக்கு ஆதரவாக இல்லை என்றால் என் கனவு பாதியிலேயே நின்றிருக்கும் என்றான். இதை கேட்டதும் ராம்தாஸும் சரஸ்வதியும் அஞ்சலியின் முன் கைகூப்பினர். அஞ்சலி தயங்கி, அப்படி செய்யாதீர்கள், நான் என் கடமையைத்தான் செய்தேன் என்றார். அன்று மாலை பஞ்சாயத்து அலுவலகத்தில் ரோகனின் கௌரவத்திற்காக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சி முடிந்ததும் ரோகன், மேடம், என்னுடன் சிறிது தூரம் நடக்கிறீர்களா என்று கேட்டான். இருவரும் கிராமத்திற்கு வெளியே இருந்த அந்த பழைய குளம் நோக்கி சென்றனர். அங்கு அமர்ந்து ரோகன், மேடம், பஞ்சர் கடையில் உங்களை முதலில் பார்த்தபோது நீங்கள் வெறும் அதிகாரி என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் பிறர் கனவுகளை தன் கனவாக கருதும் ஒரு உன்னதமான மனிதர் என்பதை உணர்ந்தேன். இன்று நான் எதுவாக இருந்தாலும் அதற்கு என் பெற்றோர், ஹரிபாபா மற்றும் உங்கள் பங்கு சமமானது என்றான். ரோகன் தனது பேச்சை தொடர்ந்தான். இன்று நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். தப்பாக நினைத்து விடாதீர்கள். நான் உங்கள் மீது காதல் கொண்டுள்ளேன். இது உங்கள் பதவி, அழகு அல்லது அதிகாரம் மீதான காதல் அல்ல. சுயநலம் இல்லாமல் ஒரு ஏழை பையனின் கையை பிடித்த அந்த மனிதர் மீதான காதல் என்றான். அஞ்சலியின் கண்கள் கலங்கின. அவர் வானத்தை நோக்கி பார்த்து, என் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி வராது என்று நினைத்தேன். ஆனால் உனது நேர்மை, போராட்டம் மற்றும் எளிமை எனக்கு வாழ்க்கையின் மீது மீண்டும் நம்பிக்கையை தந்தது என்றார். அஞ்சலி பேச ஆரம்பித்தார். நானும் உன்னை மதிக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதையும் உன்னுடன் கழிக்க விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டு ரோகன் மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தினான். சில மாதங்களுக்கு பிறகு இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் முழு கிராமத்தின் முன்னிலையில் அவர்கள் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தில் எந்த ஆடம்பரமும் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. திருமணத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து ரோகன், அஞ்சலி கல்வி அறக்கட்டளையை தொடங்கினர். அதன் நோக்கம் நாட்டின் எந்த ஒரு ஏழை மற்றும் திறமையான குழந்தையும் பணக்குறைபாட்டினால் தங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதுதான். அந்த அறக்கட்டளையின் மூலம் ஏழை மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், கல்வி உதவித்தொகை, தங்கும் வசதி மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டன. ஹரிபாபா அந்த அறக்கட்டளையின் பாதுகாவலராகவும் கிராமத்து தலைவர் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டனர். சில ஆண்டுகளிலேயே அந்த அறக்கட்டளையில் படித்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நிர்வாக சேவை, காவல் சேவை, நீதித்துறை மற்றும் பிற முக்கிய பதவிகளை அடைந்தனர். எந்த மாணவன் வெற்றி பெற்றாலும் ரோகன் எப்போதும் ஒன்றைத்தான் சொல்வான், எப்போதும் உனது தொடக்கத்தை மறந்து விடாதே. பல ஆண்டுகள் கடந்த பிறகும் நகரத்திற்கு வெளியே அதே பழைய பஞ்சர் கடை இருந்தது. வித்தியாசம் என்னவென்றால் இப்போது அங்கு ஒரு பெரிய பலகை இருந்தது. அதில் இங்கிருந்துதான் ஒரு IAS அதிகாரியின் பயணம் தொடங்கியது. எந்த வேலையும் சிறியது அல்ல, சிறியவை நம் எண்ணங்களே என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கடைக்கு வரும் ஒவ்வொரு பயணியும் அந்த கதையை கேட்பார்கள். ஒரு ஏழை தொழிலாளியின் மகன் பகலில் பஞ்சர் போட்டு இரவில் படித்து தனது கடின உழைப்பு, பெற்றோரின் தியாகம், ஒரு முதியோரின் நம்பிக்கை மற்றும் ஒரு கருணை உள்ள SDMஇன் வழிகாட்டுதலில் நாட்டின் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரியான கதை அது. தனது வெற்றியை தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளின் கனவுகளுக்கு ஒளியாக மாற்றியிருந்தான். இதனால் தான் தேவ்பூர் கிராம மக்கள் இன்றும் தங்கள் குழந்தைகளிடம், உனது நோக்கம் உண்மையானதாகவும் உழைப்பு நேர்மையானதாகவும் இருந்தால், வழியில் அஞ்சலியை போன்ற மனிதாபிமானம் மிக்கவர்கள் கிடைத்தால், மண் வீட்டில் பிறந்தாலும் உன்னாலும் சரித்திரத்தை படைக்க முடியும் என்று கூறுகிறார்கள்.